வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கலைமன் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் படிக்க போகிற பாட தலைப்பு பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்கள். இந்த பாடப்பகுதி காணப்படுகிற பாடப்புத்தகம் பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் பருவம் 1ஐ சேர்ந்த இந்த சமூக அறிவியல் புத்தகத்தில் காணப்படுகிற இந்த பாடப்பகுதியை நம்ம படிக்க போகிறோம். லைன் பை லைன் நம்ம கொஸ்டின் எடுத்துருக்கோம். இது சம்மந்தமான பிடிஎஃப் தேவைப்பட்ட அந்த கிளிக்கண்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். பிடிஎஃப்பை பொறுத்தவரை கட்டணத்துக்கு உட்பட்டது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? முகமது கோரி. கிபி 12ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் முகமது கோரியால் முஸ்லிம் ஆட்சி நிறுவப்பட்டது. அடுத்த கேள்வி, இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் பண்டகன். அடுத்த கேள்வி, இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகளை கவனிக்க தனது எந்த அடிமையை முகமது கோரி நியமித்தார்? குத்புதீன் ஐபக். அடுத்த கேள்வி, அடிமை வம்ச ஆட்சியை நிறுவியவர் யார்? குத்புதீன் ஐபக். அதாவது முகமது கோரி இறந்த பிறகு குத்புதீன் ஐபக் பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு அரசராக அறிவித்துக் கொள்கிறார். ஸோ அதன் அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அடிமை வம்சம் என்று அழைக்கப்படுகிற இந்த மாம்லுக் ஆட்சியை குத்புதீன் ஐபக் இந்தியாவில் நிறுவுகிறார். மாம்லுக் என்ற அரபிய சொல்லுக்கு அடிமை என்று பொருள். ரொம்ப முக்கியமானது. இந்த மாம்லுக் என்ற அரபிய சொல்லுக்கு அடிமை என்று பொருள். அடுத்த கேள்வி, அடிமை வம்ச சுல்தான்கள் இந்தியாவை ஆட்சி செய்த ஆண்டுகள் சுமார் 84 ஆண்டுகள். அடுத்த கேள்வி, குத்புதீன் ஐபக்கின் தொடக்ககால தலைநகரம் லாகூர். பின்னாட்களில் பார்த்திங்கன்னா தலைநகரை டெல்லிக்கு மாற்றுகிறார். அடுத்த கேள்வி, கீழை கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை குத்புதீன் ஐபக் யாரிடம் ஒப்படைத்தார்? பக்தியார் கில்ஜியிடம் ஒப்படைத்தார். இந்த கீழை கங்கை சமவெளி பார்த்திங்கன்னா பீகார் அந்த வங்காளம் பகுதியை கீழை கங்கை சமவெளி என்று அழைப்பார். இந்த கங்கையாறு கடலோரத்தில் கலக்கிற இடத்த பார்த்திங்கன்னா இந்த கீழை கங்கை சமவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிக பழமையான மசூதியான குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்ற மசூதியை டெல்லியில் கட்டியவர் யார்? குத்புதீன் ஐபக். ரொம்ப முக்கியமானது. குவத் உல் இஸ்லாம் மசூத் அப்படிங்கிற மசூதியை டெல்லியில் கட்டியவர் குத்புதீன் ஐபக். இது பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிக பழமையான மசூதி. அடுத்த கேள்வி, குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டிய சுல்தான் யார்? குத்புதீன் ஐபக். இது பார்த்திங்கன்னா பின்னர் குத்புதீன் ஐபக்கின் மருமகனான இல்டுமிஸால் கட்டி முடிக்கப்பட்டது. குதுப் மினாரை ஆரம்பித்தவர் பார்த்திங்கன்னா குத்புதீன் ஐபக், கட்டி முடித்தவர் அவருடைய மருமகன் இல்டுமிஷ். அடுத்த கேள்வி, போலோ என்ற குதிரை விளையாட்டின் போது இறந்த சுல்தான் யார்? குத்புதீன் ஐபக். இவருடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1206 முதல் 1210 வரை. அடுத்த கேள்வி, குத்புதீன் ஐபக்கின் மகன் 6ஆம் ஷாவுக்கு பதிலாக சுல்தானாக தேர்ந்தெடுக்கப்பட்ட படைத்தளபதி சம்சுதீன் இல்டுமிஸ். அடுத்த கேள்வி, பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்துமே சரியானவை. இல்டுமிஸின் ஆட்சி காலத்தில் மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் தலைமையில் இந்தியாவின் எல்லைப் பகுதியை அச்சுறுத்தினர். சரியான கூற்று. செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்ட குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் என்பவருக்கு இல்டுமிஸ் அடைக்கலம் கொடுக்க மறுத்தார். இந்த கூற்றும் சரியானது. இல்டுமிஸ் தமது படைகளில் பணியாற்றிய இராணுவ அதிகாரிகளுக்கு நிலங்களை ஊதியமாக வழங்கினார். இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கூற்று, இக்தாதார் அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்ட இவர்கள் போர்க்காலங்களில் சுல்தானுக்கு இராணுவ உதவிகள் செய்ய வேண்டும். சரியான கூற்று. அதாவது இராணுவ அதிகாரிகளுக்கு நிலங்கள் என்ன பண்ணார்னா ஊதியமாக கொடுத்தாரு. அந்த நிலங்களை ஊதியமாக கொடுத்து அந்த நிலங்களில் இருக்கிற வருவாயை கொண்டு ஒரு படையை என்ன பண்ணாங்கன்னா அந்த இராணுவ அதிகாரிகள் என்ன கட்டமைத்தனர். அந்த கட்டமைக்கப்பட்ட படைகள் பார்த்திங்கன்னா போர்க்காலத்தில் சுல்தானுக்கு உதவிகரமாக செயல்பட்டன. அடுத்த கேள்வி, இக்தா முறையை அறிமுகப்படுத்திய சுல்தான் யார்? இல்டுமிஸ். இக்தா முறையை அறிமுகப்படுத்திய சுல்தான் இல்டுமிஸ். அடுத்த கேள்வி,
மங்கோலியர்களின் தாக்குதலை எதிர்கொள்ள 40 பிரபுக்கள் துருக்கிய பிரபுக்கள் அடங்கிய சகல்கானி அதாவது 40 குழுவை உருவாக்கியவர் யார்? இல்டுமிஸ். ரொம்ப முக்கியமானது. சகல்கானி அல்லது 40 குழுவை உருவாக்கியவர் பார்த்திங்கன்னா இல்டுமிஸ். அடுத்த கேள்வி, குதுப் மினாரை கட்டி முடித்த சுல்தான்? இல்டுமிஸ். ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி, எந்த சுல்தான் ஆட்சியில் மங்கோலியர்கள் பஞ்சாபின் மீது தாக்குதல் நடத்தினர்? ரஷ்யா. குறிப்பு காணப்படுது. தனது மகன் ருக்கிதீன் பிரோஸ் மரணமுற்றதால் தனது மகள் ரஷ்யாவை சுல்தானாக இல்டுமிஸ் அறிவித்தார். சரியான கூற்று. இந்த குறிப்பு சரியானது. அதாவது இல்டுமிஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மகன் ருக்கிதீன் பிரோஸ் இறந்து போகிறாரு. ஸோ அதனால் தன்னுடைய மகள் ரஷ்யாவை அரசியாக அறிவிக்கிறார். ரஷ்யா பார்த்திங்கன்னா இல்டுமிஸின் மகள். அடுத்த ஒரு குறிப்பு, ரஷ்யா துருக்கிய பிரபுக்களை வெறுத்தார். ஆகவே மிக விரைவிலேயே துருக்கிய பிரபுக்களின் சதியால் ரஷ்யா கொலை செய்யப்பட்டார். சரியான குறிப்பு. அடுத்த கேள்வி, ரஷ்யா யாரை தனது தனி உதவியாளராக நியமித்தார்? ஜலாலுதீன் யாகூத். இவர் பார்த்திங்கன்னா ஒரு எத்தியோப்பிய அடிமை. ஒரு எத்தியோப்பிய அடிமையை தன்னுடைய தனி உதவியாளராக நியமித்ததால் ரஷ்யா மீது பார்த்திங்கன்னா துருக்கிய பிரபுக்கள் மிக வெறுப்புடன் செயல்பட்டனர். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா சதி செய்து ரஷ்யாவை கொலை செய்தனர். அடுத்த கேள்வி, 40 குழுவை ஒழித்த சுல்தான் யார்? ரொம்ப முக்கியமானது. கியாசுதீன் பால்பன். 40 குழுவை ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன். அடுத்த கேள்வி, பால்பனுக்கு எதிராக கலகம் செய்த வங்காள ஆளுநர் யார்? துக்ரில் கான். துக்ரில் கான் பார்த்திங்கன்னா வங்காள ஆளுநர். இவர் பால்பனுக்கு எதிராக கலகம் செய்தார். அடுத்த கேள்வி, பால்பனை பற்றிய பின்வரும் கூறுகளை ஆராய்க. பால்பன் தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரை ஒழிக்க ஒற்றர் துறையை நிறுவினார். சரியான கூற்று. மீவாட்டைச் சேர்ந்த மியோக்கள் போன்றோரிடம் பால்பன் கருணை இல்லாமல் நடந்து கொண்டார். சரியான கூற்று. மங்கோலியர்களுடன் பால்பன் நட்பு பாராட்டினார். இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கூற்று, நாட்டை பாதுகாக்க பால்பன் பல கோட்டைகளை கட்டினார். சரியான கூற்று. அதாவது மங்கோலியர்களிடமிருந்து நாட்டை பாதுகாக்க பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் பால்பன் பல கோட்டைகளை கட்டினார். அனைத்து கூறுகளும் சரியானவை. அடுத்த கேள்வி, மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வர மாட்டார்கள் என்ற உறுதிமொழியை பால்பனுக்கு கொடுத்த மங்கோலிய வைஸ்ராய் யார்? குலகு கான். இவர் பார்த்திங்கன்னா செங்கிஸ்கானின் பேரன், ஈரானின் மங்கோலிய வைஸ்ராய். இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா பால்பனுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு. அதாவது ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. என்ன சொல்கிறாங்கன்னா, மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து இந்திய பகுதியின் மீது படையெடுத்து வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உடன்பாடு பால்பனுக்கும் குலகு கானுக்கும் இடையிலே ஏற்படுகிறது. அடுத்த கேள்வி, பால்பன் எந்த பாரசீக கவிஞரை ஆதரித்தார்? அமீர் குஸ்ரு. அடுத்த கேள்வி, கில்ஜி வம்ச ஆட்சியை நிறுவியவர் யார்? ஜலாலுதீன் கில்ஜி. ரொம்ப முக்கியமானது. கில்ஜி வம்ச ஆட்சியை நிறுவியவர் ஜலாலுதீன் கில்ஜி. இவர் சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பு காணப்படுது. இவர் பார்த்திங்கன்னா படைத்தளபதியாக இருந்த ஜலாலுதீன் பால்பனின் மகனான கைகுபாத் பேரில் நாட்டை ஆண்டார். பின்னர் கைகுபாத்தை கொலை செய்து முறையாக அரியணை ஏறினார். சரியான கூற்று. அடுத்த கேள்வி, ஜலாலுதீன் ஆட்சியின் போது பல படையெடுப்புகளை முன்னின்று நடத்தியவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. இவர் பார்த்திங்கன்னா காராவின் பொறுப்பு ஆளுநராக செயல்பட்டார். அடுத்த கேள்வி, தக்கான அரசான தேவகிரியின் மீது படையெடுத்து அதன் செல்வத்தை சூறையாடியவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. அடுத்த கேள்வி, அலாவுதீன் கில்ஜியால் தோற்கடிக்கப்பட்ட தேவகிரி யாதவ அரசர் யார்? ராமச்சந்திரன். அடுத்த கேள்வி, 1310 மதுரையின் மீது படையெடுத்த அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி மாலிக் கபூர். மாலிக் கபூர் மதுரையின் மீது படையெடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1310. அடுத்த கேள்வி, அலாவுதீன் கில்ஜி பற்றிய பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்து கூறுகளும் சரியானவை. டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி ஆவார். சரியான கூற்று.
இவருடைய காலத்தில் பார்த்திங்கன்னா பல படையெடுப்புகளை மேற்கொண்டு டெல்லி சுல்தானேட்டை பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தினார், ஒருங்கிணைத்தார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கூற்று, பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கு எதிராகவும் ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக அவர் படையெடுப்பு நடத்தினார். சரியான கூற்று. தக்கான அரசான தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் கொய்சாளர்கள், வாரங்களின் காகதியர்கள், மதுரை பாண்டியர்கள் போன்றோர் அலாவுதீன் கில்ஜியின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். அனைத்து கூறுகளும் சரியானவை. எந்த சுல்தான் ஆட்சியில் சித்தூர் கோட்டை சூறையாடப்பட்டது? அலாவுதீன் கில்ஜி. அந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1303. அடுத்த கேள்வி, சித்தூர் ராஜபுத்திர பெண்கள் தீயிலும் ஆடவர் போர்க்களத்திலும் மடியும் பண்டைய சடங்கு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது? ஜவ்கர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்துமே சரியானவை. அலாவுதீன் கில்ஜி டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை அளந்து வரியை விதித்தார். சரியான கூற்று. வரி வசூல் செய்யும் பணியை இராணுவ அதிகாரியிடம் ஒப்படைத்தார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சிறு குறு நில ஜமீன்தார்கள், குறுநில மன்னர்கள் தான் அந்த வரி வசூல் செய்தனர். ஆனால் அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாருன்னா, அந்த வரி வசூல் செய்யும் அந்த பணியை பார்த்திங்கன்னா இராணுவ அதிகாரியிடம் ஒப்படைக்கிறாரு. அடுத்த கூற்று பாருங்கள். பல இடங்களில் முகாமிட்டிருந்த தனது படைகளுக்கு கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தார். சரியான கூற்று. சட்ட திட்டங்கள் செயல்படுவதை உறுதி செய்ய அலாவுதீன் கில்ஜி ஒற்றர்களை நியமித்தார். இந்த குற்றம் சரியானது. அடுத்த கேள்வி, துக்ளக் வம்ச ஆட்சியை நிறுவியவர் யார்? கியாசுதீன் துக்ளக். ரொம்ப முக்கியமான கேள்வி. துக்ளக் ஆட்சியை நிறுவியவர் கியாசுதீன் துக்ளக். அடுத்த கேள்வி, வாராங்கல் அரசர் பிரதாபருத்திரனை வென்று பெரும் செல்வத்தை சூறையாடியவர் யார்? ஜூனா கான். இவர் பார்த்திங்கன்னா கியாசுதீன் துக்ளக்கின் மகன். அடுத்த கேள்வி, முகமது பின் துக்ளக்கின் இயற்பெயர்? ஜூனா கான். இந்த ஜூனா கான் தான் பின்னால் பார்த்திங்கன்னா முகமது பின் துக்ளக் என்ற பெயரில் அருகினை இருக்கிறார். அடுத்த கேள்வி, டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் எனும் புதிய நகரை உருவாக்கிய சுல்தான் யார்? கியாசுதீன் துக்ளக். அந்த கொள்ளையடிக்கப்பட்ட செல்வத்தை வைத்து என்ன பண்ணுறாங்கன்னா, டெல்லிக்கு அருகில் துக்லகாபாத் அப்படிங்கிற ஒரு புதிய நகரை என்ன பண்ணுறாங்கன்னா உருவாக்குறாங்க. அடுத்த கேள்வி, தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றிய சுல்தான் யார்? முகமது பின் துக்ளக். அடுத்த கேள்வி, தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றிய சுல்தான் முகமது பின் துக்ளக். அடுத்த கேள்வி, முகமது பின் துக்ளக் காலத்தில் இந்தியா வந்த மொரோக்கோ நாட்டு பயணியார்? இஃபன் பதூனா. அடுத்த கேள்வி, நிலவரி பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் என ஆணை பிறப்பித்த சுல்தான்? முகமது பின் துக்ளக். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிலவரி பார்த்திங்கன்னா தானியமாகவோ மற்ற அந்த விளைந்த பொருட்களாக வசூலிக்கப்பட்டது. அலாவுதீன் கில்ஜி அவங்க காலத்திலலாம் அந்த பணமாக வசூலிக்கப்படலை. ஆனால் முகமது பின் துக்ளக் என்ன சொல்கிறாருன்னா, நிலவரி பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் என்கிற ஆணையை பிறப்பிக்கிறார். ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி, பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்து கூறுகளும் சரியானவை. முகமது பின் துக்ளக் செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டார். சரியான கூற்று. இதனால் பார்த்திங்கன்னா சந்தையில் கள்ள நாணயங்கள் பெருகியது. வெளி நாணயங்களை அவரால் அச்சடித்து கொடுக்க முடியலை. அதனால் புழக்கத்திற்காக என்ன பண்ணுறாருன்னா செப்பு நாணயங்களை வெளியிடுறாரு. இதனால் கள்ள சந்தையில் நிறைய பேர் இந்த செப்பு ஈஸியாக கிடைக்கிறதுனால நிறைய பேர் அந்த நாணயங்களை அச்சடித்து வெளியிடுறாங்க. அதனால் வர்த்தகம் பெருமளவில் பாதிக்கப்படுது, பஞ்சங்கள் ஏற்படுது. அடுத்த கூற்று, நில வரியை உயர்த்தியதால் தோவா பகுதி விவசாயிகள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். சரியான கூற்று. கிளர்ச்சியில் ஈடுபட்டதுனால விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா அந்த வேளாண் தொழிலை கைவிட்டனர். அதனால் அடுத்தடுத்து அந்த முகமது பின் துக்ளக் காலத்தில் நிறைய பஞ்சங்கள் ஏற்படுது. அடுத்த கூற்று, அவுத், முல்தான், சிந்து ஆகிய மாகாணங்களின் ஆளுநர்கள் சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். சரியான கூற்று. அடுத்த கூற்று பாருங்கள். 1335 மதுரை தனி சுல்தானியமானது. அதே மாதிரி 1346 வங்காளம் சுதந்திர அரசானது. அனைத்து கூறுகளும் சரியானவை. அடுத்த கேள்வி,
முகமது பின் துக்ளக் சுல்தானாக ஆட்சி புரிந்த ஆண்டுகள் டேஸ் 25 ஆண்டுகள். அடுத்த கேள்வி, தௌலதாபாத் மற்றும் அதை சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதியை பாமினி சுல்தானமாக அறிவித்தவர் யார்? பாமினி. தௌலதாபாத் மற்றும் அதை சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதியை பாமினி சுல்தானியமாக அறிவித்தவர் பார்த்தீங்கன்னா பாமினி. இவர் பார்த்தீங்கன்னா துக்ளக்கிடம் படை வீரராக பணியாற்றியவர். அடுத்த கேள்வி, முகமது பின் துக்ளக்கு பிறகு அரியணை ஏறிய சுல்தான் ஃபிரோஷா துக்ளக். முகமது பின் துக்ளக்கு பிறகு அரியணை ஏறியவர் பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா துக்ளக். இவர் பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக்கின் இளைய சகோதரின் மகர். அதாவது கியாசுதீன் துக்ளக் தான் அந்த துக்ளக் அரச வம்ச ஆட்சியை நிறுவுறாரு. அவருடைய இளைய சகோதரின் மகன் தான் அந்த ஃபிரோஷா துக்ளக். இவர் பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக்கின் மகன் இல்லை, இவர் பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக்கின் இளைய சகோதரின் மகன். ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி, ஃபெரோஷா துக்ளக் பற்றிய பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்துமே சரியானவை. இவர் பார்த்தீங்கன்னா சூஃபி ஞானிகளை ஆதரித்தார். மருத்துவமனைகள், அறக்கட்டளைகள், கல்லூரிகள் போன்றவற்றை ஃபெரோஷா நிறுவினார். கொடூரமான தண்டனைகளை ஒழித்தார். இஸ்லாமிய சட்டத்திற்கு உட்பட்டு வரி வசூல் செய்தார். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்த சுல்தான் பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக். பல்வேறு கால்வாய்களை வெட்டினார். 1200 புதிய தோட்டங்களை ஃபெரோஷா துக்ளக் உருவாக்கினார். அனைத்தும் சரியானவை. அடுத்த கேள்வி, ஃபெரோஷா துக்ளக் நிர்மாணித்த புதிய நகரங்கள் எவை? ஃபெரோஷாபாத், ஜான்பூர், ஹிசார் மற்றும் பிரோஸ்பூர். அடுத்த கேள்வி, ஃபெரோஷா துக்ளக்கிற்கு எதிராக கலகம் செய்த அவரது மகன் யார்? முகமது கான். ஃபெரோஷா துக்ளக்கிற்கு எதிராக கலகம் செய்த அவரது மகன் முகமது கான். அடுத்த கேள்வி, தைமூர் படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு 1398. ரொம்ப முக்கியமானது. தைமூர் படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு 1398. இது சம்பந்தமான ஒரு குறிப்பு காணப்படுது. தைமூர் பார்த்தீங்கன்னா தாமர்லைன் என்று அழைக்கப்பட்டார். இவர் பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியாவில் சமர்கண்ட் அதை சுற்றியுள்ள பகுதியை ஆட்சி செய்தார். அடுத்த கேள்வி, தைமூர் படையெடுப்பில் பாதிக்கப்பட்ட இரு முக்கிய பகுதிகள் எவை? டெல்லி மற்றும் பஞ்சாப். டெல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தைமூர் படை வீரர்களால் சூறையாடப்பட்டது. அதையடுத்து பஞ்சாபும் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்தது. அடுத்த கேள்வி, சையது அரச வம்ச ஆட்சியை நிறுவியவர்? கிசர் கான். ரொம்ப முக்கியமானது. சையது அரச வம்ச ஆட்சியை நிறுவியவர் கிசர் கான். கிசர் கான் பார்த்தீங்கன்னா தைமூர் கைப்பற்றிய இந்திய பகுதிகளுக்கு ஒரு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் தான் அந்த கிசர் கான். பின்னாட்கள் அவரே என்ன பண்ணார்னா தன்னை ஒரு அரசராக அறிவித்து கொண்டார். அடுத்த கேள்வி, சையது வம்சத்தின் கடைசி சுல்தான் யார்? அலாவுதீன் ஆலம் ஷா. சையது வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா. அடுத்த கேள்வி, லோடி அரச வம்ச ஆட்சியை நிறுவியவர்? பஹலு லோடி. லோடி அரச வம்சத்தை நிறுவியவர் பார்த்தீங்கன்னா பஹலு லோடி. அடுத்த கேள்வி, ஆக்ரா நகரை நிர்மாணித்து அதை தலைநகராக்கிய லோடி வம்ச அரசர் சிக்கந்தர் லோடி. ரொம்ப முக்கியமானது. ஆக்ராவை தலைநகராக்கியவ அந்த சுல்தான் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி. ரொம்ப முக்கியமானது. இவர் பார்த்தீங்கன்னா பஹலு லோடியின் மகன். இவர் கலையையும் கல்வியையும் ஆதரித்தார். அடுத்த கேள்வி, லோடி வம்ச கடைசி அரசர் யார்? இப்ராஹிம் லோடி. லோடி வம்சத்தின் கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி. இவர் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசரும் கூட இவர் தான். யாருன்னா இப்ராஹிம் லோடி. அடுத்த கேள்வி, முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. ரொம்ப முக்கியமான கேள்வி. முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. முதலாம் பானிபட் போரில் பாபர் எந்த சுல்தானை தோற்கடித்தார்? இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார். இந்த முதலாம் பானிபட் போர் பார்த்தீங்கன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடைபெற்றது. அடுத்த கேள்வி, இந்தோ சரசானி கலை வடிவம் என்பது எவற்றின் கலவை? பாரசீக மற்றும் இந்திய கலவை பார்த்தீங்கன்னா இந்தோ சரசானி கலை வடிவம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பொறுத்துக்கிற முக்கியமானது. எல்லாமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. துக்குரிகால் பார்த்தீங்கன்னா வங்காளத்தின் ஆளுநர். துக்குரில் கான் வங்காளத்தின் ஆளுநர். அலாவுதீன் பார்த்தீங்கன்னா காராவின் ஆளுநர். அலாவுதீன் காராவின் ஆளுநர். பஹலு லோடி பார்த்தீங்கன்னா சிர்கிந்த் ஆளுநர். அதாவது பஞ்சாபில் காணப்படுகிற ஒரு பகுதியான
சிர்கிந்தின் ஆளுநர் பார்த்திங்கன்னா பஹலூர் லோடி. ரஷ்யா பார்த்திங்கன்னா ஜலாலுல் யாகூத் என்கிற ஒரு எத்தியோப்பிய அடிமையை தனது தனி உதவியாளராக நியமித்தார். ரொம்ப முக்கியமான பொறுத்துகிறது. துக்ரில் கான் வங்காள ஆளுநர், அலாவுதீன் காராவின் ஆளுநர், பஹலூர் லோடி சிர்கிந்தின் ஆளுநர். அடுத்த கேள்வி பொறுத்துக. இந்த கொய்சாளர்கள் பார்த்திங்கன்னா துவாரசமுத்திரம் அப்படிங்கிற பகுதியை ஆண்டவர்கள். தேவகிரி பார்த்திங்கன்னா யாதவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். தேவகிரி ஆண்டவர்கள் யாதவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். வாராங்கல் பகுதி ஆண்டவர்கள் பார்த்திங்கன்னா காகதியர்கள். மதுரை ஆண்டவர்கள் பாண்டியர்கள். துவாரசமுத்திரம் கொய்சாளர், தேவகிரி யாதவர், வாராங்கல் காகதியர், மதுரை பார்த்திங்கன்னா பாண்டியர். அடுத்த கேள்வி, மக்கள் நல்வாழ்வில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள சுல்தான் என்று அழைக்கப்பட்டவர் ஃபெரோஸ் ஷா துக்ளக். கடைசி கேள்வி, தக்கான விஷயங்களில் தலையிடக் கோரி பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பை ஏற்க மறுத்த சுல்தான் ஃபெரோஸ் ஷா துக்ளக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.